ரஷ்யாவுக்கும் பெலாரஸ்க்கும் நடுவில் சமீபத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு போர் ஒத்திகை இராணுவம் சம்பந்தப்பட்ட அது ஒரு எக்ஸசைஸ் ஆனது நடந்து முடிஞ்சிச்சு. ஆனால் இது வரைக்கும் ரஷ்யாவுக்கும் பெலாரஸ்க்கும் இந்த மாதிரி ஏகப்பட்ட முறை அந்த இராணுவ ஒத்திகையானது நடத்தப்பட்டிருந்தாலும் இது ரொம்ப கவனம் வாய்ந்த ஒரு நிகழ்வாக மாறி இருக்கு. நியூக்ளியர் டிப்டு பாலிஸ்டிக் மிசைல்ஸ் இஸ்கேண்டர் போன்ற ஏவுகணைகளில் லைவாக அந்த நியூக்ளியர் வார்ஹெட்ஸை ஃபிக்ஸ் பண்ணுறது, அந்த நியூக்ளியர் வார்ஹெட்ஸை பெலாரஸ்க்கு அனுப்புறதுன்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையுமே ரஷ்யா வெளி உலகத்துக்கு காமிச்சிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் உக்ரைன் யுத்தம் தொடங்கினதுக்கு அப்புறமா பெலாரஸ் ரஷ்யாவோட அணு ஆயுதம் தாங்கி செல்லக்கூடிய ஏவுகணைகள் பெலாரஸ்ல இருக்குன்றது தெரியும். ஆனால் லைவா முதல் முறையா ரஷ்யா இதை காமிச்சிருக்காங்க. இதுக்கு நாட்டோ கிட்ட இருந்து ரொம்ப பெரிய ஒரு எதிர்ப்பு கிளம்பி இருக்கு. ஒருவேளை உக்ரைனின் மீது இரண்டாவது முறையா, அதாவது உலகத்தோட வரலாறுல இரண்டாவது முறையா அந்த அணு ஆயுதமானது வீசப்பட்டதுன்னா மிகப்பெரிய கான்சிக்வன்சஸை ரஷ்யா சந்திக்க வேண்டிய ஒரு தேவையானது ஏற்படும். இந்த சுச்சுவேஷனை நாங்கள் ரொம்ப க்ளோஸாக மானிட்டர் பண்ணிட்டு இருக்கோம். இது சம்பந்தப்பட்ட அடுத்த கட்ட நடவடிக்கைகள் கண்டிப்பாக நாட்டோவால் எடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நாட்டோ இப்படிப்பட்ட ஒரு வார்னிங்கை கொடுத்ததில்லை. அப்போது ஒரு நியூக்ளியர் ஸ்ட்ரைக்கை பெலாரஸ்ல இருந்து பண்ணுறதுக்கு ரஷ்யா தயாராகிறாங்களான்னு அந்த ஒரு கேள்வியும் இந்த இடத்துல வருது. அதுக்கான பாசிபிலிட்டிஸ் என்ன, ஏன் நாட்டோ இந்த அளவுக்கு இந்த ஒரு எக்ஸசைஸ் அப்புறமா ட்ரிகர் ஆயிருக்காங்கன்னு சில காரணங்களை இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்கள் அகிதம் பிக்ஷாரகம் டிபி ட்ரெண்டிங்ஸ். பெலாரஸ் மற்றும் ரஷ்யா ஒரு காலத்தில் சோவியத் யூனியனோட ஒரு அங்கமாக இருந்த நாடு, இன்னைக்கு ரஷ்யாவோட ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு நாடு. பெலாரஸோட அதிபர் லுகஷென்கோ அவர்கள் ரொம்ப ப்ரோ புதின் அந்த ஒரு ஸ்டாண்டில் இருக்கக்கூடிய நபர். ரஷ்யாவோட ரொம்ப நெருக்கமாக, ஏன்னா பெலாரஸோட ஒட்டுமொத்த அரசியல் அமைப்புமே ரஷ்யாவை பேஸ் பண்ணுற மாதிரி தான் இப்போ வரைக்கும் இருந்துட்டு இருக்கு. அந்த அளவுக்கு இரண்டு நாடுகளும் ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய நாடுகள். இந்த ரஷ்யா உக்ரைன் யுத்தம் தொடங்கினதுக்கு அப்புறமா பெலாரஸோட படி மேலே போயிட்டு இன்னும் உக்ரைனுக்கு எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபட ஆரம்பிச்சாங்க. ரஷ்யாவோட படை வீரர்களை பெலாரஸ்ல இருந்து இந்த செரினிவ் பகுதிகளை நோக்கி உள்ள அனுப்ப ஆரம்பிச்சாங்க. நேரடியா ரஷ்யாவோட படை வீரர்களுக்கு அது ஒரு ஃபார்வர்ட் பேஸாகவும் மாற ஆரம்பிச்சது. இது உக்ரைனுக்கு மிகப்பெரிய குடைச்சல்களை கொடுக்க ஆரம்பிச்சது. ஆனால் பெலாரஸ் மூலமா உள்ள நுழைஞ்சு அவங்களால கீவை பிடிக்க முடியலன்றப்போ ரஷ்யாவோட வீரர்கள் பின்வாங்க ஆரம்பிச்சாங்க. ஆனா அதுக்கு அப்புறமும் பெலாரஸை வச்சு உக்ரைனை ரொம்ப பெரிய அளவில் ரஷ்யா பிரஷர் பண்ண ஆரம்பிச்சாங்க. எப்படி பிரஷர் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா 2023 அணு ஆயுதங்களை கொண்டு போய் பெலாரஸ்ல வைக்கிறாங்க. இஸ்கேண்டர் எம் மிசைல்ஸை கொடுத்துட்டு, இந்த இஸ்கேண்டர் மிசைல்ஸ்ன்றது நியூக்ளியர் கேப்பபிள் மிசைல், அதனால கன்வென்ஷனல் வார்ஃபேர்ல ஈடுபட முடியும், நியூக்ளியர் வார்ஃபேர்ல ஈடுபட முடியும். அந்த மாதிரி மிசைல்ஸை கொடுத்தது மட்டும் இல்லாம ஆக்டிவ் நியூக்ளியர் வார்ஹெட்ஸை டிப்ளாய் பண்ணி அதோட கம்ப்ளீட் கண்ட்ரோல்ன்றதை பெலாரஸ் கிட்ட கொடுத்துட்டாங்க. ரஷ்யாவோட ஸ்ட்ராட்டஜிக்கல் அக்ரிமெண்ட் இவங்க சைன் பண்ணியிருக்காங்க. அதனால எங்களோட நியூக்ளியர் அம்பர்லாவுக்கு கீழே பெலாரஸை கொண்டு வரணும் ரஷ்யா அதுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு ரீசன் சொன்னாங்க. ஆனால் அது ரொம்ப பெரிய ஒரு எஸ்கலேஷன். இன்னும் சிம்பிளான டேர்ம்ஸில் சொல்லணும்னா, பாகிஸ்தான் அவங்களோட நியூக்ளியர் வெப்பன்ஸை இந்தியாவை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு நாடு, இப்போ உதாரணத்துக்கு பங்களாதேஷ்க்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அது ஒரு கண்ட்ரோல்ன்றதை நீ வச்சுக்கோ, உனக்கு ஏதாச்சும் ஒரு த்ரெட் நீ கன்சிடர் பண்ணுறீங்கன்னா அந்த நியூக்ளியர் மிசைலை லான்ச் பண்ணுறது உன்னோட விருப்பம் சொல்லக்கூடிய ஒரு கதை தான். எக்ஸாக்டாக இதே மாதிரி ஒரு விதத்தில் தான் ரஷ்யாவும் பெலாரஸ்க்கு கொண்டு போய் நியூக்ளியர் வெப்பன்ஸை கொடுத்தாங்க. இப்போ அதோட தொடர்ச்சியை என்ன நடக்க ஆரம்பிச்சிருக்குன்னா, மே மாதம் 18 to 21 இந்த தேதிகளில் ரொம்ப முக்கியமான ஒரு மிலிட்டரி எக்ஸசைஸ், ராணுவ ஒத்திகையை இந்த ரெண்டு தரப்பும் பெலாரஸும் ரஷ்யாவும் சேர்ந்து பண்ணுறாங்க. ஜஸ்ட்டு ராணுவ ஒத்திகைன்றது ரொம்ப நார்மலான ஒரு மிலிட்டரி எக்ஸசைஸ் மாதிரி நினச்சிடாதீங்க. 63,000 வீரர்கள், 170க்கும் அதிகமான அன்மேன்ட் ஏரியல் பிளாட்ஃபார்ம்ஸ், 13 சப்மரைன்ஸ், 4,700க்கும் அதிகமான மிலிட்டரி எக்யூப்மெண்ட்ஸ், 68க்கும் அதிகமான மிசைல்ஸ், இது எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய ஒரு போர் ஒத்திகையை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஃபைட்டர் ஜெட்ஸோட எண்ணிக்கைன்றது இதில் கணக்கில் கொண்டே வரல. 13 சப்மரைன்ஸ், அதுலேயும் பாதி சப்மரைன்ஸ் நியூக்ளியர் மிசைல்ஸை கேரி பண்ணிட்டு இருக்கக்கூடிய சப்மரைன்ஸ். இந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு போர் ஒத்திகையை சமீப காலங்களில் ரஷ்யா பண்ணவே இல்லை. அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு எக்ஸசைஸாக இது நடந்தது. இந்த எண்ணிக்கையை கேட்குறப்ப இதோட சீரியஸ்னஸ் என்னன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஆனால் இதை விட அடுத்து பண்ண சம்பவம், ரஷ்யானால பண்ணப்பட்ட சம்பவம் தான் இன்னைக்கு இந்த வீடியோக்கான காரணம். இல்லை இன்னைக்கு ரொம்ப பரபரப்பாக மாறி இருக்குன்னு சொல்லலாம். லைவ் நியூக்ளியர் வார்ஹெட்ஸை பெலாரஸ்ல டெப்ளாய் பண்ணுறதை காமிச்சது மட்டும் இல்லாமல், அந்த லைவ் வார்ஹெட்ஸ் எப்படி அந்த மிசைலில் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, அந்த மிசைல் அதுக்கப்புறம் எப்படி அதோட லான்ச்சரில் ஃபிக்ஸ் பண்ணப்படுதுன்னு முதல் முறையாக ஒரு வீடியோ காட்சி வெளியிடுறாங்க. இது வரைக்கும் நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா கூட ரஷ்யா இப்படி ஒரு வீடியோ வெளியிட்டது, அதுவும் ரெண்டு தரப்புக்கு நடுவில் நடக்கக்கூடிய அந்த ராணுவ ஒத்திகையில் இப்படிப்பட்ட ஒரு வீடியோ வெளியிட்டது கிடையாது. அப்போது இப்போ வெளியிடுறதுக்கான காரணமாக என்ன இருக்கும்? ஒரு பக்கம் பார்த்தோன்னா உக்ரைன் ரஷ்யாவுக்கு எதிரான டெரிட்டோரியல் கெயினில் கொஞ்சம் முன்னாடி வர ஆரம்பிச்சிருக்காங்க. 2025 பிற்பாதி ஜூலை மாதத்திலிருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் ஒரு நாளைக்கு சராசரியாக ரஷ்யா உக்ரைன்ல முன்னேறிய வேகம் என்னன்னு பார்த்தோன்னா 9 சதுர கிலோமீட்டர்கள்ல இருந்து 14 சதுர கிலோமீட்டர் ஒரு நாளைக்கு ஆவரேஜா எல்லா இடத்தையும் சேர்த்து இந்த அளவுக்கு ரஷ்யா இடங்களை பிடிச்சாங்க.
ஆனால் இப்போ பிப்ரவரி மாசத்துல ஏப்ரல் மாதம் வரைக்கும் 2026 இந்த மாதத்தோட அந்த ஆவரேஜான கவுண்ட் எடுத்து பார்த்தோம்னா வெறும் 2.5 3.9 சதுர கிலோமீட்டர் தான் ரஷ்யா இந்த இடத்துல பிடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ரொம்ப ஸ்லோவாக நடந்துட்டு இருக்கு. ஆனால் உக்ரைன் இந்த பகுதிகளை மீட்டெடுக்கக்கூடிய வேகமானது ஒரு நாளைக்கு 1.5 ஸ்கொயர் கிலோமீட்டர்லேருந்து 2.9 ஸ்கொயர் கிலோமீட்டர் வரைக்கும் அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த 3 மாசத்தோட இடைவெளியில் மட்டும் 180 ஸ்கொயர் கிலோமீட்டருக்கும் அதிகமான பகுதிகளை அவங்க பிடிச்சிருக்கலான்னு இன்ஸ்டிடியூட் ஃபார் ஸ்டடி ஆஃப் ISW அவங்களோட அதிகாரப்பூர்வமான பக்கத்தில் ஒரு தகவலை வெளியிட்டிருக்காங்க. அது சம்பந்தப்பட்ட டீடைல்டு ரிப்போர்ட்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ரஷ்யா ஒரு பக்கத்தில் பின்னடைவை சந்திக்கிறப்போ அது உக்ரைனுக்கு ஆடடான ஒரு அட்வான்டேஜாக மாறுது. இதோட மிகப்பெரிய ஒரு எதிரொலி விக்டரி டே பரேடின் போது ஒரு 3 நாள் டெம்பரரி சீஸ் ஃபயர் ரஷ்யா அனௌன்ஸ் பண்ணது. இது ரஷ்யா உக்ரைனை பார்த்து பயப்படுறாங்கன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளியில கொண்டு வந்தது. ஆனால் வருஷம் விக்டரி டே பரேட் நடக்கிறப்போ இப்படி ஒரு சீஸ் ஃபயரை ரஷ்யா வாடிக்கை கடந்த ஒரு 5 வருஷமா நடந்துட்டு இருக்கப்போ இதே ஒரு டெம்ப்ளேட் தான் ரஷ்யா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் என்ன இருந்தாலும் உக்ரைன் ரஷ்யாக்குள்ள தாக்கக்கூடிய விகிதமானது இப்போ அதிகமாக இருக்கு. அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். கடந்த ஒரு வாரத்தோட டேட்டாவை எடுத்து பார்த்தா நம்மளே கூட 2 வீடியோவில் பார்த்துருப்போம். சென்ட்ரல் மாஸ்கோ வரைக்கும் தாக்கக்கூடிய அளவுக்கு உக்ரைனோட ட்ரோன்கள் உள்ள நுழைஞ்சிட்டு இருக்குன்னு. ஸோ இது மிகப்பெரிய அளவு ரஷ்யாவுக்கு அந்த ப்ரெஷரை கிரியேட் பண்ணுது. அந்த ப்ரெஷரோட ஒரு விளைவா நியூக்ளியர் ஆப்ஷனை இப்போ புதின் அவர்கள் கையில் எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இது உருவாகி இருக்கு. அப்போ என்னடா அடுத்து நியூக்ளியர் ஸ்ட்ரைக் நடந்துருமா? நியூக்ளியர் ஸ்ட்ரைக் நடந்துட்டா உலகத்தோட 2வது நியூக்ளியர் ஸ்ட்ரைக், அதாவது 2வது நாட்டினால பண்ணப்பட்ட ஒரு நியூக்ளியர் ஸ்ட்ரைக்காக இது மாறிடும். அதோட ரெஸ்பான்ஸ் என்ன, இதோட செயின் ரியாக்ஷன்லாம் எப்படி இருக்கும்னு அடுத்தடுத்த கேள்விகள் வரும். முதல்ல அதுக்கான பாசிபிலிட்டிஸ் என்னன்னு பார்த்தோன்னா ரஷ்யா டைரக்டாக இந்த ஒரு நியூக்ளியர் ஸ்ட்ரைக்கை பண்ணுறதுக்கான வாய்ப்பு சுத்தமாக கிடையாது. பெலாரஸை வேணும்னா ஒரு லான்ச் பேடாக இந்த இடத்துல பயன்படுத்துவாங்க. ஏன்னா பெலாரஸில் இருக்கக்கூடிய நியூக்ஸ் கம்ப்ளீட் கண்ட்ரோல் ஆனது அவங்க கிட்ட கொடுக்கப்பட்டிருக்கு. சில மாசங்களுக்கு முன்னாடி பெலாரஸோட அதிபர் லுகஷென்கோ பேசுறப்போ எங்ககிட்ட இருந்து சோவியத் யூனியன் காலகட்டத்தில் பெலாரஸ்லயும் நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருந்த ஹிஸ்டரி இருக்கு. ஸோ ரஷ்யா எங்ககிட்ட எங்களோட நியூக்ஸை கொடுத்துடணும். யாராச்சும் எங்களுக்கு எதிரான ஒரு அக்ரஷன் இல்லை எங்களுக்கு எதிரான செயல்பாடுகளை எங்களுக்கு எதிராக நடத்துறப்போ அந்த நியூக்ளியர் மிசைல்ஸை லான்ச் பண்ணுறதுக்கான அந்த முழு உரிமையும் எங்களோட இருக்கும். ஸோ ரஷ்ய அதிபர் கிட்ட இதை பற்றின பேச்சுவார்த்தைகள் நடத்திட்டு இருக்கோம். அதற்கான அப்ரூவல் கொடுக்கப்பட்டதுன்னா எங்களோட நியூக்ளியர் வெப்பன்ஸை நாங்களே லான்ச் பண்ணுற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார். இதுக்கப்புறம் இப்படி ஒரு எக்ஸசைஸ் நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடி அந்த ஃப்ரீடம் ஆனது நியூக்ளியர் மிசைல்ஸை பெலாரஸ்க்கான த்ரெட் வரப்போ லான்ச் பண்ணலான்ற ஃப்ரீடம் ஆனது அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இது சாதாரணமான ஒரு சூழ்நிலை கிடையாது. ஏன்னா நாளைக்கு ஒரு நியூக்ளியர் மிசைலை உக்ரைனின் மீது பெலாரஸ் லான்ச் பண்ணாங்கன்னா அது நாட்டோ விசஸ் ரஷ்யான்னு சொல்லக்கூடிய ஒரு யுத்தமாக மாறாது. நாட்டோ விசஸ் பெலாரஸ் உள்ள நாட்டோவே வராது. உக்ரைன் விசஸ் பெலாரஸ் இல்லை ஒட்டுமொத்த நாட்டோ நாடுகளும் சேர்ந்து பெலாரஸ் மீது தான் பொருளாதார தடைகளை போடுறது. இது எல்லாமே மாறும். ஸோ ரஷ்யா அந்த இடத்துல சேஃப்கார்ட் பண்ணப்படுவாங்க. அந்த ஒரு நிலையை எடுக்கிறதுக்கும் பெலாரஸ் இந்த இடத்துல தயங்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களோட அரசியலானது அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையானது முழுக்க முழுக்க ரஷ்யாவுக்கு சாதகமாக இருந்துட்டு இருக்கு. அதே தான் நாட்டோட செக்ரட்டரியாக இருக்கக்கூடிய ரூட்டே அவர்கள் சொல்லியிருக்காரு. இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில பெலாரஸ் கிட்ட நியூக்ளியர் வெப்பன்ஸை கொடுக்கறது இல்லை பெலாரஸில் லைவாக அந்த நியூக்ளியர் வார்ஹெட்ஸை மிசைல்ஸில் டெப்ளாய் பண்ணுறதுன்றது ரொம்ப பெரிய ஒரு த்ரெட்டாக உக்ரைனோட செக்யூரிட்டி கேரண்டிக்கு இந்த இடத்துல ரொம்ப பெரிய ஒரு த்ரெட்டாக மாறி இருக்கு. இதே மாதிரி ஒரு சூழ்நிலை நடக்கிறப்போ அணு ஆயுத தாக்குதல், ஏன்னா இந்த யுத்தம் தொடங்குறதுக்கு முன்னாடி உக்ரைன் மேஜரான ஒரு மிலிட்ரி பவர் கிடையாது. அவங்க கிட்ட ஏர்ஃபோர்ஸ் கிடையாது, நேவி ஃபோர்ஸ் கிடையாது, எதுவுமே அவங்க கிட்ட ப்ராப்பரான ஒரு ராணுவம்ன்றது கிடையாது. ஆனால் அப்படி இருக்கக்கூடிய நாடு பல்வேறு தரப்புகளில் உதவிகளை வாங்கி 5வது வருஷமாக இந்த யுத்தத்தை நடத்திட்டு இருக்காங்க. அதுலேயும் ரஷ்யாவுக்கு சொல்லிக்கக்கூடிய ஒரு வெற்றி கிடைக்கலன்றப்போ லாஸ்ட்டாக இஸ்ரேலோட சாம்சன் ஆப்ஷன் மாதிரி நியூக்ளியர் வெப்பன்ஸை ஒரு ஆப்ஷனாக பயன்படுத்துறதுக்கும் ரஷ்யா இந்த இடத்துல முயற்சிகள் பண்ணுவாங்க. ஸோ அதனால ஒரு நியூக்ளியர் ஸ்ட்ரைக் ஆனது உக்ரைன் மீது நடத்தப்படுதுன்னா அதுக்கு மிகப்பெரிய எதிர்விளைவுகள் ஆனது ஏற்படும். ரஷ்யா நியூக்ளியர் ஆப்ஷனை தொட்டுட்டாங்கன்னா நாட்டோ ஃபிட்டிங் ரெஸ்பான்ஸ்ன்றதை கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இது எந்த அளவுக்கு பாசிபிள்னு தெரியல. பெலாரஸ் நியூக்ளியர் மிசைலை லான்ச் பண்ணால் அதுக்கான ரிட்டாலியேஷன் பெலாரஸை நோக்கி தான் இருக்கும். இவங்க ரஷ்யா அவ்வளோ சீக்கிரத்தில் தொட்டுட மாட்டாங்க. ஏன்னா இப்போ வரைக்கும் சீனாவோட மிலிட்ரி பவர்ன்றது அதிகமாக வளர்ந்துட்டு இருக்கப்பவும் ரஷ்யாவோட மிலிட்ரி பவரை அவங்களால இன்னும் ஓவர்டேக் பண்ண முடியல. ஷிப்ஸ் அதிகமாக பில்ட் பண்ணுறது, ஏர்கிராஃப்ட்ஸ் அதிகமாக இன்டெக்ட் பண்ணுறது ரஷ்யா அவங்க நெருங்கிட்டு இருக்காங்களே தவிர நியூக்ளியர் வார்ஹெட்ஸ்னு ஒரு கேட்டகரி வரப்போ ரஷ்யாவை, அதாவது யூஎஸை விட அதிக கவுன்ஸ்ன்றது ரஷ்யா கிட்ட தான் இருந்துட்டு இருக்கு. கன்வென்ஷனல் பவரில் வேணா ரஷ்யாவோட அந்த நிலைமை கொஞ்சம் கீழே இருக்கலாமே தவிர அணு ஆயுதங்களை பொறுத்த வரைக்கும் ரஷ்யா இன்னமும் டாப்ல இருந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நிலைமையில நாட்டோ சொல்லக்கூடிய வார்த்தைகள் இல்லை இதை வந்து கவுண்டர் ஸ்டேட்மெண்ட்டாக மட்டும் கொடுக்குறாங்களான்றது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுறப்ப தான் தெரியும். ஆனால் இன்னைக்கு ரியாலிட்டியில் அணு ஆயுதம்னு சொல்லக்கூடியது ரஷ்யானால ஃபயர் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஆல்மோஸ்ட் 0. அதை அவங்க பண்ணணும்னு நினச்சிருந்தாங்கன்னா எப்போ பண்ணியிருக்கலாம். ATACMS, ஸ்டார்ம் ஷேடோ போன்ற ஏவுகணைகள் ரஷ்யாவோட பகுதிகளுக்குள்ளே விழுந்துச்சு. அப்போவே அவங்க அந்த ஆப்ஷனுக்கு போயிருக்கலாம். ஆனால் அதை பண்ணலை. இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, எதுக்காக இந்த யுத்தம் இவ்வளோ பெருசாக ட்ராக் பண்ணப்பட்டு இருக்கு? ரஷ்யாவுக்கு கேஷுவாலிட்டிஸ் ஏற்படுது, உக்ரைனுக்கும் கேஷுவாலிட்டிஸ் ஏற்படுது. ஒரு பக்கம் வெஸ்டர்ன் மீடியாஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ரஷ்யாவோட கேஷுவாலிட்டிஸை ரொம்ப அதிகமாக காமிச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா உக்ரைனுக்குள்ள டே டு டே நாங்கள் இந்த அளவுக்கு அச்சீவ் பண்ணிட்டு இருக்கோம் ரஷ்யா காமிச்சிருக்காங்க. 2 சைடும் மாறி மாறி ப்ரொபகண்டா பண்ணுறதுல ஒருத்தவங்களை ஒருத்தர் அடிச்சுக்க முடியாது. ஆனால் இந்த அளவுக்கு கேஷுவாலிட்டிஸ் ஏற்படுதுன்றப்போ ரஷ்யா இந்த உக்ரைனை ஆல்ரெடி கிரஷ் பண்ணியிருக்கலாம். ஆனால் அதை தவிர்த்துட்டு இந்த அளவுக்கு இந்த யுத்தத்தை இழுக்கிறதுக்கான காரணம்
புதின் அவர்களை தவிர இப்போ வரைக்கும் யாருக்கும் தெரியல. ஒருவேளை அதுக்கான காரணம் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா தாராளமாக அது கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். ரஷ்யா ஜெயிச்சிட்டுருக்காங்களா தோத்துருக்காங்களான்றது இன்னும் சில நாட்களில் தெரிஞ்சிடும். ஸோ உங்களோட கருத்துக்கள் என்னன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். அது விடுவது உங்கள் ஆர்கே.